ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி எனக்கு என்ன சார், எனக்கு ஆணுறுப்பு ஜஸ்ட் 1 இன்ச் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் சார்? ஸோ ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள். ஸோ எதனால இப்படி 1 இன்ச் இதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்டேஜில் இருந்தது, ஒரு 3-4 இன்ச்சஸ் இருந்தது, இப்போது 1 இன்ச் தான் தெரியுது எனக்கு. ஸோ இதுக்கு ஸோ இன்னும் காசஸ் என்ன இருக்கலாம், இன்னும் ரீசன்ஸ் என்ன இருக்கலாம், ஸோ இது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ நார்மல் ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு வரது, ஸோ சில பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஸோ இது எப்படி வரும், ஸோ இதுக்கான தீர்வு என்ன வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் டாபிக் உள்ள போனால், பரீட் பெனிஸ். ஸோ நவே ஜென்ரேஷனில் ஸோ இந்த பரீட் பெனிஸ், அதாவது ஆணுறுப்பு 1 இன்ச் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக ஒரு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் இருக்கும். பட் இப்போ 1 இன்ச் இருக்கும். ஸோ ரீசன் என்ன இருக்கும், உங்களுக்கு அப்டாமினல் ஃபேட், அந்த ஃபேட் டிஷ்யூ இந்த ஆணுறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பியூபிக் ஏரியா, அது கம்ப்ளீட்டாக ஃபேட் கவர் பண்ணிவிடும். அந்த கொழுப்பு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியும். ஸோ கொழுப்பு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது கவர் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ அந்த பெனிஸ் கொஞ்சம் உள்ளே போய் லைட்டாக 1 இன்ச் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ எரெக்ஷன் வரும்போது கூட ப்ராப்பராக ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் தான் எரெக்ஷன் ஆகும். ஸோ ஃபேட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடும். ஸோ எப்போ ஃபேட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுதோ, பெனிஸ்குள்ளே பிளட் ஃப்ளோ கூட கொஞ்சம் வரைக்கும் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஜெனட்டிக்கலாக வரத்துக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் ஸோ நியர் யூராலஜிஸ்ட் டாக்டர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி, ஸோ அதுக்கு சில சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் ஸோ நார்மல் ஸ்டேஜ்லேருந்து ஸோ இந்த ஒரு 30-35 ஸோ அந்த ஏஜில் வரும்போது உங்களுக்கு சின்னதாக ஆயிடுச்சுன்னா, ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபேட் எது இருக்கோ நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படி ரெடியூஸ் பண்ணு சார்? ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வாக்கிங், எக்ஸசைஸ் ப்ராப்பராக நீங்கள் பண்ணும்போது, அது கூட சில டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, ஸோ அந்த இது நீங்கள் அந்த பரீட் பெனிஸ்ன்றீங்களா, ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அந்த ஃபேட் ரெடியூஸ் ஆகும் ஃபாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ எனக்கு இது ஆணுறுப்பு 1 இன்ச் ஆகிடுச்சு, ஸோ எரெக்ஷன் வரும்போது 2 இன்ச் அது இருக்குது, அதுக்கு மேலே இல்லை, சில பேர் பயப்படுவாங்க. ஸோ இதான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது கூட ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல உணவு, ஹெல்த்தி நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துன்னு ஸோ ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸோ அந்த ப்ராப்ளத்தை வெளியே வரலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுற. அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.